10th standard mathematics exercise 3.3 first sum பார்க்கலாம். Find the LCM and GCD for the following and verify that f of x into g of x equal to LCM into GCD ன்னு கொடுத்திருக்காங்க. first subdivision பார்க்கலாம். first எப்பவுமே இப்படி கொடுத்தாங்கன்னா first கொடுத்திருக்கிறது f of x ன்னு எடுத்துக்கோங்க. x square y and g of x equal to 35xy square. ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன கொடுத்துருக்காங்க அதை போட்டுக்கலாம். f of x into g of x equal to 21x square y into 35xy square equal to what? 21 into 35 multiply பண்ணுங்க. 1 5s are 5, 1 3s are 3, 2 5s are 10, 735 equal to 735 என்ன வருது? x cube y cube. ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு. Next LCM. What is LCM of f of x? Equal to 21x square y. Okay. LCM of f of x into g of x. First வந்து LCM of 21x square y. First வந்து LCM கண்டுபிடிக்க வேண்டாம். இது வந்து 7 into 3 into x into x into y. ஓகேவா? next g of x. இப்போ g of x என்ன? 35xy square. இது எப்படி எழுதலாம்? 7 into 5 into 7 into 5 into x into y into y. Okay, this is f of x g of x க்கு தனித்தனியா LCM போட்டோம். ஸோ இப்போ இது காமனாக LCM of f of x into g of x என்னன்னா 2 7க்கு ஒரு 7, 2 7க்கு ஒரு 7, 7 3க்கு 3 லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ இங்கே 5 இருக்குது, 5 போட்டுக்கோங்க. இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, அங்கே மாதிரி இங்கே 2 ஒய் இருக்குது, இங்கே ஒய். அப்போது LCM of f of x into g of x என்னன்னா 7 3s are 21, 24 into 5 105 x square y square. இதுதான் வந்து LCM of f of x into g of x. அதே மாதிரி GCD கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, இதே மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. f of x equal to 21x square y க்கு என்ன? 7 into 3 into x into x into y. ஓகேவா? g of x என்ன? 35xy square என்ன எழுதுவோம்? 7 into 5 into x into y into y. இப்போ GCD of f of x g of x என்னன்னா என்ன? greatest common divisor. இந்த 2 7க்கு ஒரு 7, அவ்வளோதான். இந்த 2 xக்கு ஒரு x, அவ்வளோதான். 2 yக்கு 2 y, அவ்வளோதான். ஈக்குவல் டு 7xy. GCD of f of x g of xனா 7xy. இது பார்த்தீங்கன்னா LCM எடுத்திங்கன்னா 2 7க்கு ஒரு 7 போட்டாச்சு. 3 எக்ஸ்ட்ரா இருக்குது, இதை போட்டு 5 எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸு, இந்த 2 ஒய்க்கு ஒரு ஒய், இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒய், எல்லாமே போட்டுக்கணும். லீஸ்ட் காமன் மல்டிபிள். GCD மட்டும் ஒரு கிரேட்டஸ்ட் காமன், ரெண்டுத்துல எது காமனாக இருக்கோ அது மட்டும்தான் போடணும். 7 இந்த எக்ஸு இந்த ஒய், இதை மட்டும்தான் போடுறோம். GCD of f of x g of x. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? GCD அப்போது என்ன கேட்டிருக்காங்க? LCM into GCDன்னு கேட்டிருக்காங்க. அப்போ LCM and GCD of GCD. LCM into GCD of LCM into GCD of f of x into g of x equal to என்னது? LCM என்ன? 105 x square y square into GCD of 7xy equal to what? 105 into 7, 5 7s are 35, 3 7 zeros are 0, 3 1 7s are 7, 735 x cube y cube
இப்போ f of x into g of x என்ன 735 x cube y cube அது 1ன்னு வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க. therefore நம்ம கேட்ட கொஸ்டின் என்ன, f of x into g of x equal to LCM into GCD from 1 and 2. இப்போ அழகா புரியுதா? ஃபஸ்ட்டு ஒன் என்ன பண்ணணும், கொடுத்த உடனே f of x எடுத்து எழுதிக்கணும், இதை பிரிச்சுக்கணும். இது f of x, இது g of x. f of x into g of x மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு நம்ம 1 மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் எல்சிஎம் f of xம் g of xம் தனித்தனியாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு இதில் எல்சிஎம் என்னன்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஜிசிடி தனித்தனியாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு அதில் ஜிசிடி போட்டுக்கணும். இது 2 7க்கு ஒரு 2 7, இந்த எக்ஸ்க்கு 2 வைக்கு இது. ஆனால் எல்சிஎம் வந்து 2 7க்கு ஒரு 7, இந்த 3, இந்த 5, இந்த எக்ஸுக்கு ஒரு எக்ஸு, எக்ஸ்ட்ரா எக்ஸு, இந்த 2 ஒய்க்கு ஒரு 2 ஒய், ஒரு எக்ஸ்ட்ரா ஒய். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இதுவும் 735 எக்ஸ் கியூப் ஒய் கியூப். அப்போ ஃப்ரம் 1 and 2 therefore f of x into g of x equal to LCM into GCD. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ரொம்ப ஈஸி. செப்பரேட்டாக போட்டிங்கன்னா அழகாக வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு f of x into g of x போட்டு மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் LCM கண்டுபிடிங்க, GCD கண்டுபிடிங்க. அந்த LCM into GCDயை தனியாக மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒன்னில் செகண்ட் சப்டிவிஷன் x into x cube minus 1 into x plus 1, x cube plus 1. இப்போ வந்து இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா f of x into g of x equal to LCM into GCD. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து f of xன்னு எடுத்துக்கோங்க. x cube minus 1 into x plus 1. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது g of xன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது g of xன்னு எடுத்துக்கோங்க, x cube plus 1. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, f of x into g of x. அதை ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுப்போம். f of x into g of x, x cube minus 1 into x plus 1 into இது f of x into g of x என்ன, x cube plus 1. ஸோ இது x cube minus 1, இது x cube plus 1. இது ஒன்றா எழுதிக்கோங்க. x cube minus 1 into x cube plus 1 into x plus 1. இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது, a plus b into a minus b ஃபார்மில் இருக்குது. a minus b equal to a square minus b square. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறான், x cube minus 1 squareன்னு எழுதலாம். a square minus b square. அப்போ x power 6 minus 1. இது வந்து ஏன்னு வச்சுக்கணும். இப்போ ஏ இருக்குது, ஏ ஸ்கொயர் இருக்குது. அந்த மாதிரி இந்த எக்ஸ் க்யூப்னா இது எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் எல்சிஎம். ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இதுக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்மில் எழுதணும். ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் a minus b into a square plus ab plus b square formula எழுதணும். So what is this? X minus 1 into x square plus xy plus y square into x plus 1. Okay. Next இது வந்து next g of x. g of x க்கு இது பண்ணுங்க. g of x என்ன, x cube plus 1. இது என்னது, a cube plus b cube formula இருக்கு. a cube plus b cube என்ன, a plus b into a square minus ab plus b square. Okay, next அந்தபடி x cube plus 1 expand பண்ணி எழுதுங்க. இந்த ஃபார்முலா படி x plus 1 into x square minus x square minus x plus y square என்ன, 1. இங்கேயும் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1. ஓகேவா?
இங்கே ஒய் பிளேஸில் 1 இருக்கிறதால இப்போ பாருங்கள் a மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் பிளேஸில் 1 இருக்கிறதால 1 ஓகேவா. இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த ஃபார்முலா படி எழுதுகிறோம் ஈக்குவல் டு இது எல்சிஎம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன எல்லாத்தையுமே எழுதணும். இந்த ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் 1க்கு ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த எக்ஸ் மைனஸ் 1 அதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். ரெண்டுத்துக்கும் ஒன்றுமே இல்லைன்னா கூட ஒரு இதுக்கு 1 இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இதுதான் எல்சிஎம். நெக்ஸ்ட் ஜிசிடி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் 1க்கு ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 அவ்வளோதான். இதுதான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இது வந்து லீஸ்ட் காமன் டிவைசர் மல்டிபிள்ன்றதால இந்த ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் 1க்கு ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த எக்ஸ் மைனஸ் 1 இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருணும். therefore LCM and GCD into GCD of f of x into g of x என்ன இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகே. ஸோ ஈக்குவல் டு வாட் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இது என்ன ஃபார்மில் இருக்குது இது ரெண்டுமே வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 1 ஃபார்மில் இருக்குது. இது ரெண்டும் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 ஃபார்மில் இருக்குது. இந்த ஃபார்முலாமா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இது ரெண்டும் வந்து இந்த ஃபார்மில் இருக்குது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னது ஏன்னா இங்கே அப்படி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டை இப்படி போடணும் இந்த ரெண்டை வந்து இப்படி போடணும் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு இது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1க்கு இங்கே என்ன போட்டிருக்கோம் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 ஓகே எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இந்த ரெண்டுத்துக்கும் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இது ரெண்டுத்துக்கும் இங்கே என்ன போட்டிருக்கோம் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 ஸோ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 அதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு போட்டிருக்கோம்ல ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அதைப்படி இதை எடுத்துப்போம் ஈக்குவல் டு therefore இப்போ இதுவும் இதை 1ன்னு மார்க் பண்ணிக்கோங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி இது வந்து 2 ஃப்ரம் 1 and 2 இப்போ எடுத்து எழுதுங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஆஃப் அவ்வளோதான் எடுத்து எழுதிருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுத வேண்டாம் அவ்வளோதான் ஃப்ரம் 1 and 2 எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி சேமாக இருக்குது. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஜி ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் இது ஏன்னா இங்கே ஏ ஸ்கொயர் வருது பின்னா பி ஸ்கொயர். ஸோ இது வந்து எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 ஸ்கொயர்னால் 1 தான் எக்ஸ் ப்ளஸ் 1 இதை 1ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இது ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்மில் பண்ணிக்கிறோம். ஸோ எல்சிஎம் என்ன இதுக்கு இது எல்லாமே எடுத்து எழுதிக்கணும் எல்சிஎம்னா இது ரெண்டுத்துக்கு 1 and then x minus 1 this thing and இது எல்லாமே எழுதி ஜிசிடி மட்டும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸ் இது ரெண்டுத்துக்குமே சேமாக இது ஒன்று தான் இருக்குது. ஸோ இது மட்டும் எழுதிக்கிறோம். இது ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணும்போது
இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், இந்த இது வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன். அப்புறம் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு இந்த இதுக்கு என்னது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன். ஸோ அதை எடுத்து இங்கே எழுதணும். ஸோ இது ரெண்டுமே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. எக்ஸ்க்கு பவர் 6 மைனஸ் ஒன்னு எழுதுகிறோம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ ஃப்ரம் 1 and 2 f of x into g of x equal to LCM into GCD. எப்போவுமே வந்து f of x g of x கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் LCM GCD கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு பண்ணணும். அவ்வளோதான் இந்த சம் டிவிஷன். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஓகே, இது வந்து இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ஸ்கொயர். ஓகே, செகண்ட் ஒன்று வந்து ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய். ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து மார்க்கிட்டஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய். ஓகேவா? இப்போ இதில் வந்து எக்ஸ் காமனாக வெளில எடுத்துக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ஒய் காமனாக வெளில எடுத்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, இதில் வந்து எக்ஸு காமனாக வெளில எடுத்திங்கன்னா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், x into x plus y equal to இது f of x into g of x இதில் என்ன வரும்னா equal to x square y into x plus y whole square. இது mark it as first equation. Next second equation LCM of f of x. ஓகேவா? f of x என்ன x square y plus xy square. ஓகே, இது என்ன, இது எப்படி எழுதியிருக்கோம் xy into x plus y. ஓகேவா? xy into x plus y இது அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் தென் GCD g of x எடுத்து எழுதிக்கோங்க. g of x என்ன x square plus xy. இது எப்படி எழுதுவோம் x into x plus y. ஓகேவா? இப்போது இது LCM of f of x into g of x என்னன்னா இப்போ இது LCM கண்டுபிடிக்கணும். LCM of f of x into g of x na equal to இங்கே x இருக்கா, இங்கே x இருக்கு, x போட்டுக்கோங்க, y போட்டுக்கோங்க, y இருக்கு into x plus y. இதான் வந்து LCM of f of x into g of x. ஓகேவா? xy into x plus y. இங்கே x இருக்கும், இங்கேயும் x இருக்கு, x, y இங்கே மட்டும் இருக்கு, y, x plus y. இதே GCD of first f of x g of x ன்னு எடுத்து எழுதிக்கோங்க. and then LCM of f of x g of x and then GCD of f of x g of x என்ன, இங்கே x இருக்கு, இங்கே x இருக்கு, x போட்டுக்கோங்க, இங்கே x plus y இருக்கு, இங்கே x plus y இருக்கு. ஸோ x into x plus y காமன் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? LCMனா வந்து ரெண்டுத்துலையுமே இருக்கிறது, GCDனா காமனாக இருக்கிறது. ஓகே, ஸோ இது என்ன, இப்போ LCM into GCD of LCM into GCD என்ன, இதுவும் இதுவும் xy into x plus y into x into x plus y. இப்போ புரிஞ்சுதா? LCM into GCD equal to இது என்ன x square y into x plus y whole square. இது மார்க்கிட்ட செகண்ட் ஈக்குவேஷன். அப்போது ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? ஃப்ரம் 1 and 2 எடுத்து எழுதிக்கோங்க. ஃப்ரம் 1 and 2 from 1 and 2 f of x into g of x equal to LCM into GCD. ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, f of x into g of x மல்டிப்ளை பண்ணி இதை கண்டுபிடிச்சிடும். இது வந்து காமனாக வெளில எடுக்கிறோம், இதுவும் எடுத்துட்டு இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு f of x into g of x எடுத்து எழுதிட்டு இதில் LCM கண்டுபிடிக்கிறோம். LCM என்ன, xy இன்ட்டு இது x இருக்குது, y இருக்குது எல்லாத்தையுமே எழுதணும். இதே GCDனா காமனாக கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எழுதணும்.
இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறதும் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஃப்ரம் 1 and 2 f of x into g of x equal to LCD into GCD, hence proved. ஓகே, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.